இப்போ வரைக்கும் நம்ம 270 டேஸ் ப்ரோக்ராம் ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ்ல என்னெல்லாம் நம்ம சிலபஸ்ல இருக்க டாபிக் படிச்சிருக்கோம் அப்படிங்கறத நான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். குரூப் 2 குரூப் 4 ரெண்டுலயுமே பொது தமிழ் படிக்கிறவங்களுக்கு இங்க வந்து நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நான் காட்டுறேன். பகுதியா இலக்கியம்ல திருக்குறள் டாபிக் பொறுத்த வரைக்கும் அன்பு, பண்பு, கல்வி, கேள்வி இந்த 4 அதிகாரங்கள் முடிச்சிருக்கோம். 10th நியூ தமிழ் புக்ல இயல் 1, 2, 3, 4 4 இயல்கள் வந்து முடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து 2வது டாபிக்கான அறநூல்கள்ல நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, இனியவை 40, சிறுபஞ்ச மூலம் இந்த டாபிக் வரைக்கும் முடிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து வர டே 11, 12ல மிச்சம் இருக்கிற ஏலாதி, ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள், 15 கீழ்கணக்கு நூல்கள்ல பிற செய்திகள்லாம் நம்ம முடிச்சிருவோம். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் பெய்டு மெட்டீரியல் நாங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். அறநூல்கள்ல மொத்தமா இருக்கிற நாலடியார்ல ஆரம்பிச்சு 15 கீழ்கணக்கு நூல்களின் பிற செய்திகள் இது மொத்த டாபிக்கும் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்க பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸ்கூல் புக்ல இதோட கண்டென்ட் வந்து கம்மி. நமக்கு சிலபஸ்ல இந்த பெயர்கள்லாம் கொடுத்துருக்கனால ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து குரூப் 2க்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் அது டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன். ஸ்கூல் புக்கை தாண்டி கேள்விகள் இருக்கும் அப்படிங்கறதுனால ஸ்டாண்டர்ட் புக்கை ரெஃபர் பண்ணி நாங்க மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்கோம். இதை நீங்க அறநூல்கள் டாபிக்கை ஃபுல்லா வாங்கணும் அப்படின்னா 49 ரூபா பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். 100+ பேஜஸ் வந்து அதுல இருக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் உங்களுக்கு 100 பக்கங்களுக்கு மேல இருக்கும். புதுசா இப்பதான் வந்து நான் வாங்க போறேன், ஸோ மெட்டீரியலோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியல, ஸ்டாண்டர்டா இருக்குமா தெரியல, அதுக்கு வந்து சாம்பிள் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அறநூல்கள் டாபிக்ல ஏதாவது ஒரு டாபிக்கை நீங்க 7 ரூபாய் கொடுத்து சாம்பிளா வாங்கி செக் பண்ணிட்டு கூட நீங்க ஃபுல்லா வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ எங்களுக்கு வந்து சிறுபஞ்சமூலம் டாபிக் வேணும் அப்படின்னா சிறுபஞ்சமூலம் கேட்டீங்கன்னா சிறுபஞ்சமூலம் நாங்க அனுப்புவோம். அதை நீங்க வந்து 7 ரூபாய் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டாபிக் வந்து 7 rupees கொடுத்து வாங்கி சாம்பிள் பார்த்துட்டு குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா 49 rupees கொடுத்து நீங்க வந்து இதை வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பெய்டு மெட்டீரியல் அப்படிங்கறனால 270 டேஸ் ப்ரோக்ராம்ல ஃப்ரீயா படிக்கிறவங்களும் பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். பெய்டு மெட்டீரியல் இல்லாம ஸ்கூல் புக்ல மட்டும் கவர் ஆகிற கண்டென்ட் எல்லாமே ஃப்ரீயா வந்து டெலகிராம்ல நாங்க வந்து கொடுத்துருவோம். ஸோ டெலகிராம் நேமும் ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் குரூப் 2ல பொது தமிழ் படிக்காம ஜெனரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கும் இங்கிலீஷ் டாபிக்ஸ் வந்து இப்போ நாங்க டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம் வாரம். அதுல என்னெல்லாம் முடிச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் போயம்ல லைஃப், ஐ எம் எவ்ரி விமன், த சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ், த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட், நோ மென் ஆர் ஃபாரின் இந்த 5 போம் முடிச்சிருக்கோம். 10th ஸ்கூல் புக்ல இயல் 1, 2 முடிச்சிருக்கோம் ஃபுல்லாவே. அதே மாதிரி அதோட புக் பேக்கும் முடிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து பார்ட் சி லிட்டரரி ஒர்க்ல ப்ரோஸ் வந்து என்னெல்லாம் கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட், டெம்பஸ்ட்ங்கிற சப்ளிமெண்டரி, த லாஸ்ட் லெசன், த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலாண்ட் இந்த ப்ரோஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணிருக்கோம். டெம்பஸ்ட் அப்படிங்கிறது புக்ல சப்ளிமெண்டரியா இருக்கும், ஆனா சிலபஸ்ல லிஸ்ட் ஆஃப் ப்ரோஸ் கீழே தான் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாவே வந்து இங்கிலீஷ்ல கவர் பண்ணி முடிச்சிருக்கோம். அடுத்து ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் யூனிட் 7 டாபிக்கை வந்து ஸ்கூல் புக்ல என்னெல்லாம் லெசன்ஸ் இருக்கோ அது எல்லாமே என்டையரா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. டோட்டலா ஒரு 12ல இருந்து 14 லெசன் வரைக்கும் இருக்கும். அதை ஃபுல்லாவே நாங்க ஸ்கூல் புக்ல இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து 10 நாளைக்குள்ள கவர் பண்ணி படிக்க வச்சிட்டோம். இதுல சில டாபிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, லீடர்ஸோட நேம்ஸ், அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், விஓசி, ஜவஹர்லால் நேரு இந்த டாபிக் எல்லாம் புக்ல கம்மியா இருக்கு. ஸோ நம்ம ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். சிலபஸ்ல டாபிக்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் நமக்கு ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து கேட்கலாம். அதோட மெட்டீரியல் ரெடி ஆயிட்டு இருக்கு. பெய்டு மெட்டீரியல் ரெடி பண்ண உடனே டெலிகிராம்ல வந்து அப்டேட் வந்து கொடுப்போம். ஸோ யூனிட் 7 சிலபஸ்ல ஐஎன்எம் ஸ்கூல் புக்ஸ் லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அப்ப சதவீதம், மீசிமா, மீபோவா இது ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகுது அப்படிங்கறத படிச்சு முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர்ல இதை பேஸ் பண்ணி என்னெல்லாம் கேள்விகள் கேட்டாங்க அப்படிங்கறத நம்ம படிச்சு முடிச்சிருக்கோம். இது இந்திய தேசிய காங்கிரஸ், தமிழ்ல சொல்ல நினைக்க வேண்டாம். யூனிட் 7 ஐஎன்எம்ங்கிறது இந்திய தேசிய காங்கிரஸ். ஸ்கூல் புத்தகங்கள்ல எங்கெல்லாம் கவர் ஆயிருக்கோ எல்லாமே வந்து படிச்சு முடிச்சிருக்கோம். மேக்ஸ்லயும் அதே மாதிரி ஸ்கூல் புக்கு அதோட முந்தைய ஆண்டு வினாக்கள் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை நம்ம படிச்சு முடிச்சிருக்கோம். ஓவராலா இந்த 10 நாள் டே 1ல இருந்து டே 10 வரைக்கும் 270 டேஸ் ப்ரோக்ராம்ல நம்ம இதெல்லாம் தான் படிச்சு கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இதை வந்து டே 1ல இருந்து டே 10 வரைக்கும் ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுத போறோம். அதுக்கு அடுத்து டே 11 ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறோம். ஸோ ஓவராலா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இப்பதான் புதுசா இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டே 11ல இருந்து கண்டினியூ பண்ணுங்க.
முன்னாடி முடிக்காத அந்த 10 நாளை எப்படி முடிக்கலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ டே டு டே அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க சென்ட் பண்ற பிடிஎஃப் வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். தேங்க்யூ.